ஒரு குடும்பம் ஒரு புதிய காரியத்தை பார்க்க வேண்டும். என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா? என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் வராதா? கர்த்தர் உனக்காக எனக்காகத்தான் தன் ஜீவனை கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருவலம் பற்றுகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். ஹல்லேலூயா. அது தோன்ற போகிறதம்மா. விசுவாசிக்கிறவங்க கையை ஜோரா தட்டி சொல்லுங்க, அவர் புதிய காரியத்தை உங்களுக்காய் தோன்ற பண்ண போகிறார். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய நிலைமை வனாந்தரமா இருக்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் இதற்கு சாதகமாய் இல்லாமல் இருக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறான், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். சத்திய வசனம், உயிர்ப்பிக்கிற வசனம். கரங்களை தட்டி சொல்லுங்க, இந்த வேத வசனம் சொல்லுது தாயே, உன்னை பார்த்து ஏசாயா சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கையை ஜோரா தட்டி, எந்த இடத்துல சோர்ந்து போய் ஏன் நீ கண்ணீரோடு கூட இந்த ராத்திரி வந்திருக்கிறியோ தெரியாது. உனக்காகத்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். என் அப்பன் இயேசுவின் வார்த்தை வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவர் வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. கரங்களை ஜோரா தட்டி, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும், சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் என் சகோதரியே அவர் வார்த்தையில மகிமைப்படுவார். கரங்களை தட்டி, என் அன்பு தம்பி சகோதரா, இன்று இரவு கர்த்தர் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார்.